வணக்கம். இப்போ நான் சைபர் 3 மாதத்துக்கான சின்ன பிள்ளைக்கான ஜாக்கெட் பின்ன போகிறேன். அதுக்கு 4.5 மில்லிமீட்டர் கம்பியும் 2 கலரில் நூல் எடுத்து வச்சுக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எத்தனை கலர் வேணுமென்றாலும் நீங்கள் சேர்க்கலாம். என்ன தனியாக ஒரு கலரில் பின்ன போகிறீங்கன்னா பின்னலாம், அது உங்களோட விருப்பம். இப்போ நான் 4.5 மில்லிமீட்டர் கம்பியால் பின்னுறேன்டா, நீங்களும் அதே சைஸ் உள்ள கம்பியால் பின்னினாத்தான் ஒரே அளவு ஒரே அளவுக்கு வரும் ஜாக்கெட். இப்போ சில பேர் இப்போ நான் 4.5 மில்லிமீட்டர் கம்பியால் பின்னினேன்டா, நீங்கள் ஒரு 2 மில்லிமீட்டர் அல்லது 3.5 அல்லது அதோட பெரிய சைஸுகளால் பின்னிக்க அதன் அளவு மாறுபடும். இப்போ உதாரணமாக சின்ன சைஸு, இப்போ நான் பின்னுறதை விட சின்ன சைஸ் கம்பியால் பின்னிங்கன்னா ஜாக்கெட் ஆகலும் குட்டியாக வந்துடும். அதே பெரிய சைஸு இப்போ 4.5 மில்லிமீட்டரால் பின்னுறேன்னா நீங்கள் அதை விட பெருசால் பின்னிக்க ஆக பெரிய சைஸுக்கு வந்துடும். ஓகே, இப்போ என்னென்று பின்னுறேன்னு பார்ப்போம். முதல் முடிச்சு வளமை மாதிரி முடிச்சு போட்டுட்டு, உங்களுக்கு எப்படி முடிச்சு போட வருதோ அப்படி போடுங்க. போட்டுட்டு 53 செயின் பின்ன போகணும். 1 2 3 இப்படி 53 செயின் பின்னிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ 53 செயின் பின்னி முடிச்சிட்டேன். இப்போ நீங்கள் 53 செயின்னா 53 செயின் பின்னணும். ஒரு செயின் கூடி குறைஞ்சாலும் நீங்கள் கஷ்டப்படுவீங்க, பிறகு எல்லாம் பிழைக்கும். ஓகே, இப்போ மூன்றாவதுக்குள்ளே மூன்றாவதுக்கு 1 2 3 1 2 மூன்றாவதுக்கு 1/2 டபுள் க்ரோஸே பின்ன போகிறேன். 1 2 மூன்றாவதுக்குள்ளே இப்படி கொடுத்து உங்களுக்கு 1/2 டபுள் க்ரோஸே ரெண்டு பின்னுறது தெரியும். இப்படியே கொடுத்து கம்பியில் 3 நூல் இருக்கும், அப்படியே கொடுத்து எடுக்கிறேன். 1 2 நான் 7 1/2 டபுள் க்ரோஸே பின்ன போகிறேன். 3 4 5 6 7 பின்னிட்டேன். 7 1/2 டபுள் க்ரோஸே பின்னிட்டேன். இப்போ அடுத்ததுக்கு, அதாவது 8ஆவதுக்குள்ளே கொடுத்து 1/2 டபுள் க்ரோஸே பின்னி 1 செயின் பின்னி 1/2 டபுள் க்ரோஸே திரும்ப அதுக்குள்ளே பின்னணும். இதை வி ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. வி ஸ்டிச் அப்படி கவர் மாதிரி வரும். இது இப்போ கை கட்டுறதுக்கு நாங்கள் இது இப்போ தொடர்ந்து பின்னி கொண்டு போவோம். அது இப்போ 8ஆவதுக்குள்ளே இது பின்னினால் அங்கால திரும்ப இப்படி 1/2 டபுள் க்ரோஸே 1 2 3 10 பின்னிட்டு காட்டுறேன். இஞ்சால 3 இப்போ 10 பின்னிட்டேன். 11ஆவதுக்குள்ளே 1 2 3 4 5 6 7 8 9 10 பின்னிட்டேன். 11ஆவதுக்கு திரும்ப அந்த முதல் பின்னின மாதிரி 1/2 டபுள் க்ரோஸே 1 செயின் 1/2 டபுள் க்ரோஸே பின்னிட்டு திரும்ப பக்கத்துக்குள்ள 1 டபுள் க்ரோஸே 13 1 டபுள் க்ரோஸே பின்ன போகிறோம். 1 2 13 பின்னிட்டு காட்டு. இப்போ 13 1/2 டபுள் க்ரோஸே பின்னிட்டேன். இதுலேருந்து 13 1/2 டபுள் க்ரோஸே இப்போ அடுத்ததுக்கு பக்கத்துக்கு, அதாவது 14ஆவது
one chain, 1/2 double crochet, 1 chain, 1/2 double crochet பின்னிட்டு இனி அங்கால 10 half double crochet பின்ன போகிறேன். 1 2 இப்போ வந்து 10 half double crochet பின்னிட்டேன். 11ஆவதுக்கு அடுத்ததுக்கு வந்து வளமை மாதிரி 1/2 double crochet, 1 chain, 1/2 double crochet பின்னிட்டு இங்கே அளவுலத்துக்குள்ளேயும் 1 double crochet வரும். அதாவது 7 half double crochet வரும் அந்த இஞ்சால. இப்போ வந்து டோட்டலாக வந்து 59 எண்ணினீங்கன்னா 59 டபுள் க்ரோஸே டோட்டலாக வரும் மொத்தம் இந்த வரி. அடுத்த வரி என்னென்று பின்னுறேன்டா பின்னிட்டு பாருங்க சரி சமனாக தான் வரும். இந்த அளவுலண்டா அங்காலே 7 தான் வரும். இந்த அளவு கூடிக்கொண்டு போவோம். இதில் 2 டபுள் க்ரோஸ்னா அடுத்த வரை கூடிக்கொண்டு போவோம். 1 செயின் அப்படி திருப்பிட்டு நார்மலாக இந்த 1 செயினம் வந்து 1 டபுள் க்ரோஸைக்கு சமம். இப்போ 7 half டபுள் க்ரோஸை பின்ன போகிறேன். இப்படி இதுக்குள்ளே கொடுத்து ரெண்டாவது வரைவினோம் 1 2 3 4 இப்போ 7 half double crochet பின்னிட்டேன். இப்போ இதுக்குள்ளே வி ஸ்டிச்சுக்குள்ளே இப்படி கொடுத்து உள்ளுக்கு அப்படி கொடுத்து 1/2 double crochet, 1 chain, 1/2 double crochet இப்படி ஒவ்வொரு வி ஸ்டிச்சுக்கும் இதே மாதிரியே வரும். 1/2 double crochet, 1 chain, 1/2 double crochet வரும். அப்புறம் இங்கால வந்து 1 2 11 half double crochet வரும். பின்னிட்டு காட்டுறேன். இப்போ வந்து 11 half double crochet பின்னிட்டேன். இப்போ இதுக்குள்ள 1/2 double crochet, 1 chain, 1/2 double crochet பின்னிட்டேன். இனி அப்படி இங்கால 1/2 double crochet அடுத்த வி ஸ்டிச்சுக்கான பின்னணும். இது 14 இங்கால பின்னணும். 14 half double crochet வரும் இங்கால. 14 half double crochet பின்னிட்டேன். இப்போ இந்த வி ஸ்டிச்சுக்குள்ளே 1/2 double crochet, 1 chain, 1/2 double crochet பின்னணும். இனி பின்னி முடிச்சுட்டு இனி மற்ற பக்கம் அடுத்த வி ஸ்டிச்சுக்கான பின்னணும். 11 half double crochet வரும். பதினொரு half double crochet பின்னிட்டேன். வி ஸ்டிச்சுக்குள்ள வழக்கம் போல் 1/2 double crochet, 1 chain, 1/2 double crochet. இனி இங்கால ஃபுல்லாக 1/2 double crochet பின்னணும். 2 3 4 5 6 7 கடைசி செயினுக்கு 5 8 1 செயின் பின்னி இப்படி திருப்பிட்டு ஒன்று 2 இது மூன்றாவது வரி பின்னுறேன். 8 half double crochet வரேன். 3
8 half double crochet பின்னிட்டேன். V ஸ்டிச்சுக்குள்ள 1 half double crochet 1 chain 1 half double crochet பின்னிட்டு இனி திருப்ப மற்ற V ஸ்டிச்சுக்கான பின்னணும். 12 half double crochet முதலாவதுல 11 முதல் வரியில் வந்தேன்டா ஒவ்வொரு டபுள் crochet கூடிக்கொண்டு போவோம் அந்த ஒவ்வொரு இடைவெளிக்கு. இப்போ வந்து 12 half double crochet இஞ்சான பின்னலாம். 12 பின்னிட்டேன். இப்போ V ஸ்டிச்சுக்குள்ள 1 half double crochet 1 chain 1 half double crochet பின்னிட்டு வழக்கம் போல் இனி அடுத்த V ஸ்டிச்சுக்கான பின்ன போகிறோம். அடுத்து 15 half double crochet வரும். பின்னிட்டு 15 பின்னிட்டேன். பிறகு 1 half double crochet 1 chain 1 half double crochet பின்னிட்டு அப்படியே மற்ற V ஸ்டிச்சுக்கான பின்னி கொண்டு போகிறேன். 12 half double crochet வரும் இந்த இதுக்கு, இந்த இடைவெளிக்கு. பன்னெண்டு half double crochet பின்னிட்டேன். பிறகு 1 half double crochet 1 chain 1 half double crochet இங்கால 8 half double crochet வரும். இந்த வரி வந்து மொத்தமாக வந்து 67 half double crochet வரும். மூன்றாவது வரி பின்னி கொண்டு இருக்கிறது வந்து மூன்றாவது வரி. ஒன் செயின் பின்னி திருப்பிட்டு 1 half double crochet. இது நாலாவது வரி வந்து 1 chain 8 half double crochet பின்ன போகிறோம். இது நாலாவது வரி பின்னுறேன். V ஸ்டிச்சுக்கு வழக்கம் போல் 1 half double crochet 1 chain 1 half double crochet பின்னிட்டு இங்கால 13 half double crochet வரும். 12 half double 1 2 3 நாலாவது வரி 13 half double crochet வரும். முதல் 12 வந்தது முதல் வரியான் இந்த இடையக்க. அதே மாதிரி இங்கே ஒன்று கூடி 13 half double crochet வரும். இந்த வரியில வந்து சின்ன மாற்றம் ஒன்று வரும். என்னென்னு சொன்னால் பட்டின் பட்டினுக்கான ஓட்டை இதில் தான் விட போகிறோம் இந்த வரியில். அதால் கவனமாக பார்த்து பட்டினுக்குரிய ஓட்டை விடுறதுக்காக பார்த்து பின்னணும். இப்போ 13 half double crochet பின்னிட்டேன். இப்போ இதுக்குள்ளே 1 half double 1 chain 1 half double crochet பின்னுறேன். பின்னிட்டு வழக்கம் போல் 16 half double crochet வரும் இந்த இடைவெளிக்கு V ஸ்டிச்சுக்கான. 16 half double crochet பின்னி 16 half double crochet பின்னிட்டேன். V ஸ்டிச்சுக்கு வழக்கம் போல் 1 half double crochet 1 chain 1 half double crochet பின்னிட்டு அங்கால V ஸ்டிச்சுக்கான 13 half double crochet வரும். 2 3 அது 13 half double crochet பின்னிட்டேன். 1 half double crochet 1 chain 1 1 half double crochet. இப்போ இங்கால வந்து இப்போ நான் 1 2 3
6 ஹாஃப் டவுன் க்ரோஸை பின்னிட்டேன். வட்டி நோட்டை இதில் பின்ன போனேன். 1 செயின் பின்னி கீழுக்கு 1 ஸ்டிச் விட்டு அங்கால 1 ஹாஃப் டவுன் க்ரோஸே பக்கத்து வைக்க 1 ஹாஃப் டவுன் க்ரோஸே 1 2 ஹாஃப் டவுன் க்ரோஸே இஞ்சால பின்னியிருக்கேன். 1 செயின் பின்னி இனி 5வது வரி பின்ன போகிறேன். அதுக்கு வழக்கம் போல் 1 செயின் 1 ஹாஃப் டவுன் க்ரோஸே. 5வது வரி வந்து இதில் வந்து 1 செயினும் 9 ஹாஃப் டவுன் க்ரோஸையும் வரும். இதுக்குள்ளே பின்னலும் பின்னலாம், இப்படி மேலே பின்னலும் பின்னலாம். இப்போ வந்து 1 2 3 9 ஹாஃப் டவுன் க்ரோஸு பின்ன போகிறேன். 9 ஹாஃப் டவுன் க்ரோஸு பின்னிட்டேன். வி ஸ்டிச்சுக்குள்ளே 1 ஹாஃப் டவுன் க்ரோஸு 1 செயின் 1 ஹாஃப் டவுன் க்ரோஸை பின்னிட்டு வழக்கம் போல் அடுத்த வி ஸ்டிச்சுக்கான 1 ஹாஃப் டவுன் க்ரோஸை பின்னணும். 14 ஹாஃப் டவுன் க்ரோஸே வரும். 14 ஹாஃப் டவுன் க்ரோஸ் பின்னிட்டேன். இதுக்குள்ளே 1 ஹாஃப் டவுன் க்ரோஸு 1 செயின் 1 ஹாஃப் டவுன் க்ரோஸை பின்னிட்டு திருப்ப அடுத்த வி ஸ்டிச்சுக்கான 1 ஹாஃப் டவுன் க்ரோஸை பின்னணும். இப்போ இந்த இதில் 17 ஹாஃப் டவுன் க்ரோஸே வரும். முதல் வந்து 16 வந்தது. அதாவது ஒவ்வொரு வி ஸ்டிச்சுக்கு இடைவெளிக்குள்ளேயும் முதல் வரியாக 16 இந்த வரி 17, அதே மாதிரி இங்கே 8 இங்கே 9, இப்படி ஒவ்வொரு இடைவெளிக்கும் ஒவ்வொன்று கூடும். முதல் வரியை விட ஒவ்வொரு டபுள் க்ரோஸை வந்து கூடிக்கொண்டு போகுது. வடிவை நோட் பண்ணி எழுதி வச்சிங்கன்னா உங்களுக்கு விளங்கும். இதுக்கு வந்து இப்போ முதல் இந்த வரியில் 17 வந்தது, இந்த வரியில் 17 வருது. உங்களுக்கு விளங்கு தானே. ஒவ்வொரு வி ஸ்டிச் இடைவெளிக்கும் முதல் வரியில் எத்தனையோ அதை விட ஒரு வரி கூட ஒரு ஹாஃப் டவுன் க்ரோஸே கூடவாக இருக்கும் ஒவ்வொரு அந்த வி ஸ்டிச்சுக்கு. சரி, பின்னிட்டு இதுக்குள்ளே 1 ஹாஃப் டவுன் க்ரோஸு 1 செயின் 1 ஹாஃப் டவுன் க்ரோஸு. இப்போ அங்கால அடுத்த வி ஸ்டிச்சுக்கான அப்படியே பின்னிக்கொண்டு போகணும். எண்ணி பின்னினீங்கன்னா உங்களுக்கு விளங்க. அதாவது முதல் வரியில் இந்த இதுக்குள்ளே முதல் வரியில் எத்தனை பின்னிங்களோ அதை விட ஒன்று கூடும். அதே மாதிரி இதுக்கே ஒவ்வொரு வி ஸ்டிச் இடைவெளிக்குள்ளேயும் அப்படி ஒவ்வொன்று முதல் வரியை விட அடுத்த வரியில் ஒவ்வொன்று கூடிக்கொண்டு போகும். வி ஸ்டிச் எப்பவும் ஒரே மாதிரி 1 ஹாஃப் டவுன் க்ரோஸு 1 செயின் 1 ஹாஃப் டவுன் க்ரோஸுன்னு வரும். வட்டினுக்குரிய இதில் மட்டும்தான் அந்த பட்டனுக்குரிய ஓட்டை விடுற இடத்துல மட்டும் நீங்கள் அதை கவனமாக பார்த்து பின்னினீங்களா சரி. One half double 1 chain 1 half double crochet இங்கால ஃபுல்லாக 1 half double crochet. இப்போ இங்கால 9 half double crochet. இப்போ நான் வந்து இதை இப்படியே வச்சுக்கொண்டு வேறு கலர் மாற்ற போகிறேன். இப்படியே பின்னைக்கு ஈஸியாக இருக்கு. இப்படி பிடிச்சிக்கொண்டு அதை பின்னி முடிக்க அப்படி வச்சோன்னா 1 செயின் பின்னி போட்டு இப்போ நீங்கள் வந்து கலராமல் இருக்கணும்னா இந்த ரெண்டையும் சேர்த்து
இப்படி கட்டி விடலாம். இந்த 1 செயின் பின்னிட்டேன். இப்படி திருப்பிட்டு நான் வந்து பின்னிக்கு இந்த நூல்களை ஒரேசா இதுக்குள்ளேயே விட்டு பின்னி கொண்டு போயிடும். 1 2 3 4. இது வந்து 6வது வரி 9 ஹாஃப் டபுள் க்ரோஸை பின்ன போகிறேன். இங்கே 1 செயின் பின்னினால் 9 ஹாஃப் டபுள் க்ரோஸை பின்னிட்டு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 9 ஹாஃப் டபுள் க்ரோஸை பின்னிட்டேன். வளமை மாதிரி வி ஸ்டிச்சுக்கு 1 ஹாஃப் டபுள் க்ரோஸை 1 செயின் 1 ஹாஃப் டபுள் க்ரோஸை பின்னிட்டு இனி அடுத்த வி ஸ்டிச்சுக்கான 1 ஹாஃப் டபுள் க்ரோஸை பின்னுறேன். இதில் 15 ஹாஃப் டபுள் க்ரோஸு அதில் வி ஸ்டிச்சுக்கு 1 செயின் 1 ஹாஃப் டபுள் க்ரோஸு இங்கால வந்து இனி 18 ஹாஃப் டபுள் க்ரோஸு 18 ஹாஃப் டபுள் க்ரோஸு வரும். 16 இது 17 5வது வரையில் 17 வந்தது. இது 6ஆகுது. 6வது வரை இது 18 ஹாஃப் டபுள் க்ரோஸு. வி ஸ்டிச்சுக்கு 18 ஹாஃப் பின்னிட்டேன். இனி 1 ஹாஃப் டபுள் க்ரோஸு 1 செயின் 1 ஹாஃப் டபுள் க்ரோஸை பின்னியாச்சு. இங்கால வந்து 15 ஹாஃப் டபுள் க்ரோஸை இங்கால பின்னலாம். இதில் 15 வி ஸ்டிச்சுக்கு பின்னிட்டு திருப்ப இங்கால 10 ஹாஃப் டபுள் க்ரோஸு வரும். டோட்டலாக வந்து இந்த வரி 6வது வரியில் 79 ஸ்டிச் வரும். இப்போ வந்து 6வது வரி பின்னிட்டேன். இனி 7வது வரி 1 செயின் பின்னி இப்படி திருப்பிட்டு வழக்கம் போல் 1 ஹாஃப் டபுள் க்ரோஸு இதில் 10 ஹாஃப் டபுள் க்ரோஸு வரும். அப்புறம் வி ஸ்டிச்சுக்கு 1 ஹாஃப் டபுள் க்ரோஸு 1 செயின் 1 ஹாஃப் டபுள் க்ரோஸு பின்னோம். அப்புறம் இங்கால 16 ஹாஃப் டபுள் க்ரோஸு வரும். அதுக்கப்புறம் வி ஸ்டிச்சுக்கு பின்னிட்டு திரும்ப இங்கால வந்து 19 ஹாஃப் டபுள் க்ரோஸு வரும். இங்கான வி ஸ்டிச்சுக்கு பின்னிட்டு திரும்ப இங்கால 16 ஹாஃப் டபுள் க்ரோஸு வரும். பின்னிட்டு வி ஸ்டிச்சுக்கு பின்னிட்டு திருப்ப இங்கால 10 ஹாஃப் டபுள் க்ரோஸை பின்னணும். 7வது வரி எப்படி பின்னணும் பின்னிட்டு காட்டுறேன். நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு அது மாதிரி பின்னுங்க. அதாவது இதுக்கு இப்போ 10 16 19 16 10 7வது வரியை இப்படி பின்னணும். பின்னிட்டு காட்டுறேன். இப்போ வந்து 7வது வரி பின்னிட்டேன். இந்த 7வது வரியில் டோட்டலாக வந்து 83 ஸ்டிச் வரும். இப்போ 8வது வரி 1 செயின் பின்னி திருப்பிட்டு 10 ஹாஃப் டபுள் க்ரோஸு இஞ்சான 10 வி ஸ்டிச்சுக்கு 1 ஹாஃப் டபுள் க்ரோஸு 1 செயின் 1 ஹாஃப் டபுள் க்ரோஸு பின்னோணும். அப்புறம் 17 ஹாஃப் டபுள் க்ரோஸு 20 ஹாஃப் டபுள் க்ரோஸு அப்புறம் வி ஸ்டிச்சுக்கு பின்னி அப்புறம் திரும்ப 17 ஹாஃப் டபுள் க்ரோஸு அப்புறம் இங்கால 11 ஹாஃப் டபுள் க்ரோஸு. 8வது வரி டோட்டலாக வந்து 87 ஸ்டிச் வரும். உங்களுக்கு பின்னிட்டு காட்டுறேன். 8வது வரி இப்போ 8வது வரி வந்து பின்னிட்டேன். டோட்டலாக வந்து 87 ஸ்டிச் வருது 8வது வரியில். இனி 9வது வரி 1 செயின் பின்னிட்டு திருப்பிட்டு இதுக்குள்ளே 11 ஹாஃப் டபுள் க்ரோஸு இப்போ வி ஸ்டிச்சுக்கு வளமை மாதிரி பின்னிட்டு 1 ஹாஃப் டபுள் க்ரோஸு 1 செயின் 1 ஹாஃப் டபுள் க்ரோஸ் பின்னிட்டு இங்கால 18 ஹாஃப் டபுள் க்ரோஸு இங்கால அப்புறம் திரும்ப 21 ஹாஃப் டபுள் க்ரோஸு 18 ஹாஃப் டபுள் க்ரோஸு
11 ஹாஃப் டபுள் க்ரோஸே இங்கால சாரி 18 இங்கால 11 ஹாஃப் டபுள் க்ரோஸே பின்னணும். திருப்ப சொல்லணும். 9வது வரி வந்து 11 ஹாஃப் டபுள் க்ரோஸே பி ஸ்டிச்சுக்கு பின்னிட்டு அப்புறம் திரும்ப 18 ஹாஃப் டபுள் க்ரோஸே பி ஸ்டிச்சுக்கு வளமை மாதிரி பின்னிட்டு 21 ஹாஃப் டபுள் க்ரோஸே பி ஸ்டிச்சுக்கு வளமை மாதிரி பின்னிட்டு பிறகு இங்கால வந்து 18 ஹாஃப் டபுள் க்ரோஸே பி ஸ்டிச்சுக்கு பின்னிட்டு இங்கால 11 ஹாஃப் டபுள் க்ரோஸே பின்னணும். டோட்டலாக வந்து 9வது வரி வந்து 91 ஸ்டிச் வருது. இப்போ 9வது வரி பின்னிட்டேன். டோட்டலாக வந்து 91 ஸ்டிச் வந்திருக்கு. இனி 10வது வரியில் வந்து வட்டினுக்கான ஓட்டை வரும் இஞ்சால் பக்கத்துக்கு. அது வரைக்கும் வழக்கம் போல் 1 செயின் 10வது வரி 1 செயின் பின்னி திருப்பிட்டு 12 ஹாஃப் டபுள் க்ரோஸே பின்னிட்டு காட்டும். 12 ஹாஃப் டபுள் க்ரோஸே பின்னணும். இந்த வரியில் தான் கையும் கட்ட போகிறேன். 12 கட்டுறேன்னு காட்டுறேன். இப்போ 12 ஹாஃப் டபுள் க்ரோஸ் பின்னிட்டு காட்டுறேன். 10வது வரி இப்போ வந்து இங்கான 11 ஹாஃப் டபுள் க்ரோஸை பின்னிட்டேன். இப்போ 12வது ஹாஃப் டபுள் க்ரோஸை வந்து வி ஸ்டிச்சுக்கு பின்னப்போம். 12 ஹாஃப் டபுள் க்ரோஸே 3 செயின் 1 2 3 3 செயின் பின்னி போண்டு இப்படியே கொண்டு வந்து இந்த பக்கம் இதை விட்டு இது வந்து கையுக்குரிய ஓட்டை அதை விட்டு சரி இப்போ எடுத்து வந்து இஞ்சால் பக்கம் வி ஸ்டிச்சுக்குள்ளே வந்து 1 ஹாஃப் டபுள் க்ரோஸே பின்னணும். பின்னிட்டு வளமை மாதிரி அப்படியே மற்ற வி ஸ்டிச்சுக்கான வந்து இப்போ 24 ஹாஃப் டபுள் க்ரோஸு இந்த வி ஸ்டிச்சுக்கான பின்ன போகிறேன். பின்னிட்டு காட்டுறேன். இப்போ வந்து இங்கேருந்து 23 ஹாஃப் டபுள் க்ரோஸை பின்னிட்டேன். இந்த வி ஸ்டிச்சுக்கு அப்படியே ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஸ் வரும். 24 ஹாஃப் டபுள் க்ரோஸு இதுக்கான பின்னி 3 செயின் அங்கால முதல் பின்ன மாதிரி 3 செயின் பின்னிட்டு இப்படியே கொண்டு வந்து இங்கால் பக்கம் வி ஸ்டிச்சுக்குள்ளே 1 ஹாஃப் டபுள் க்ரோஸு 1 ஹாஃப் டபுள் க்ரோஸு பின்னுறேன். பின்னிட்டு இங்கால அப்படியே ஃபுல்லாக 1 ஹாஃப் டபுள் க்ரோஸு சாரி இதில் வட்டினுக்குரிய ஓட்டை வர்ற நாடி வரேன். 1 2 இப்போ வந்து 9 ஹாஃப் டபுள் க்ரோஸு இதுக்கான பின்னிட்டேன். வட்டினுக்குரிய ஓட்டை பின்னிக்கு 1 செயின் பின்னி ஒரு ஸ்டிச் விட்டு பக்கத்துக்குள்ள 1 ஹாஃப் டபுள் க்ரோஸு விட்டு 1 செயின் அந்த இதுக்குரியதுக்குள்ள 1 ஹாஃப் டபுள் க்ரோஸு பின்னி 1 செயின் பின்னி இப்படி திருப்போம். இப்போ நான் மறந்து போனேன். இப்போ வந்து 10வது வரி வந்து இப்போ 11வது வரிக்கு வேறு கலர் மாற்றணும். அப்போ அதை அப்படியே ஹாஃப் டபுள் கடைசி இதை அப்படியே முடிக்காமல் கலட்டிட்டு திருப்பி அதை முடிக்காமல் அப்படியே எடுத்து வச்சுக்கொண்டு ஜாயின் பண்ண போகிறேன். மற்ற கலரை இப்படி ஜாயின் பண்ணி 1 செயின் பின்னி திருப்பிட்டு அதனால் நான் அதுக்கு வேணால் இதை கலராமல் இருக்கணும். உங்களுக்கு இதாண்டா இதை கட்டி விடலாம். கட்டிட்டு சாரி மாறி வெட்டிட்டேன். அவ்வளோதா வெட்டிட்டு கொஞ்சம் நூல் விட்டு வெட்டணும். அப்போ தான் கலராமல் இருக்கும். 1 செயின் பின்னிட்டு இப்படி திருப்பிட்டு பின்னைக்கு இதே நான் இதோட சேர்த்து வச்சு பின்னுறேன். நான் ஈஸியாக நீங்கள் வேணுமெண்டா விட்டுட்டு பிறகு திருப்ப ஊசியால் கொழுவிடலாம். 1 ஹாஃப் டபுள் க்ரோஸே. இப்போ வந்து இந்த வரி வந்து 11வது வரி வந்து
1 செயின் டோட்டலாக வந்து இப்போ கை கட்டிட்டோம் 53 ஹாஃப் டவுல் க்ரோஸே வரும் 53 ஹாஃப் டவுல் க்ரோஸே வரும் இப்போ பார்த்தீங்கன்னா கை கட்டினா பிறகு இப்படித்தான் இருக்கும் இந்த 3 செயினுக்குள்ளேயும் 1 ஹாஃப் டவ் க்ரோஸே வரும் 3 ஹாஃப் டவ் க்ரோஸே 1 2 3 ஹாஃப் டவ் க்ரோஸே வரும் இப்போ வந்து இப்படியே சுத்த வர எல்லாத்துக்குள்ளேயும் 1 ஹாஃப் டவ் க்ரோஸை பின்னாலும் டோட்டலாக 53 ஹாஃப் டவ் க்ரோஸே வரும் இப்போ வந்து அந்த கைக்குரிய 3 செயின் அந்த அதுக்குள்ளே 1 2 3 ஹாஃப் டவ் க்ரோஸு பின்னிட்டு அப்படியே தொடர்ந்து அதே மாதிரி மற்ற கை பக்கத்துக்கும் பின்னிட்டு இந்த வரி நார்மலாக இது 11வது வரி 12 13 3 வரியையும் இதே மாதிரி பின்னுங்க இப்போ நான் வந்து 11 வரி பின்னி 12வது வரியும் பின்னிட்டேன் இப்போ 13வது வரி பின்னிக்க மட்டும் இந்த 3 செயின் பின்ன அதுக்கு அந்த 3 செயின் நடுக்கிட்ட அதாவது கமக்கட்டு பக்கத்துக்கு கமக்கட்டு பக்கத்துக்கு வந்து 2 ஹாஃப் டவ் க்ரோஸை பின்னணும் ஒன்றுக்கு 1 2 அதே மாதிரி இப்படி எல்லாத்தையும் 1 ஹாஃப் டவ் க்ரோஸை பின்னி கொண்டு வந்து இதுக்குள்ளே 2 ஹாஃப் டவ் க்ரோஸை பின்னிட்டு இந்த கமக்கட்டு பக்கத்துக்கு 2 ஹாஃப் டவ் க்ரோஸை பின்னிட்டு ஃபுல்லாக 1 ஹாஃப் டவ் க்ரோஸை 13வது வரிக்க இப்படி பின்னணும் இங்கால 2 இங்கால 2 13வது வரிக்க மட்டும் இப்படி பின்னணும் இப்போ நாங்கள் 11 12 எல்லாம் 53 ஹாஃப் டவ் க்ரோஸை 13வது இங்காலையும் அங்காலையும் 1 ஹாஃப் டவ் க்ரோஸை கூடுற நாடி 55 ஹாஃப் டவ் க்ரோஸை 13வது வரியில் வரும் அதே மாதிரி 14வது வரி 1 செயின் பின்னி எல்லாத்துக்கும் 1 ஹாஃப் டவ் க்ரோஸை 14வதும் 15வதும் 1 செயின் பின்னி எல்லாத்துக்கும் 1 ஹாஃப் டவ் க்ரோஸை வரும் இப்போ நான் 15 வரிக்கான பின்னிட்டு காட்டுறேன் இப்போ 13வது வரி சொன்ன மாதிரி இந்த பக்கத்துக்கு 2 பின்னிட்டேன் அதே மாதிரி இந்த கமக்கட்டு பக்கத்துக்கு 2 பின்னுவேன் எக்ஸ்ட்ரா ஒரு ஹாஃப் டவ் க்ரோஸே கூடும் அப்போ டோட்டலாக 13வது வரி 55 அதே மாதிரி 1 செயின் பின்னி 14 15வது வரியும் 1 ஹாஃப் டவ் க்ரோஸை எல்லாத்துக்கும் பின்னணும் 16வது வரி வந்து வட்டினுக்குரிய ஓட்ட வர்ற வரி அதை என்னென்று பின்னிட்டு வா இப்போ 13வது வரியின் மற்ற பக்கத்துக்கு வந்துட்டேன் 13வது வரியின் மற்ற பக்கத்துக்கு இப்போ பார்த்திங்கன்னா கமக்கட்டு பக்கத்துக்கு 1 2 ஹாஃப் டவ் க்ரோஸு பின்னிட்டு மிச்சம் எல்லாத்துக்கும் 1 ஹாஃப் டவ் க்ரோஸு இப்போ சொன்ன மாதிரி 14 15 1 ஹாஃப் டவ் க்ரோஸு நார்மலாக பின்னணும் இப்போ வந்து 11 12 13 14 இது 15வது வரி பின்னியிருக்கேன் 15வது வரி வந்து 52 ஹாஃப் டவ் க்ரோஸை பின்னி போட்டு வட்டினுக்கு 52 ஹாஃப் டவ் க்ரோஸை பின்னிட்டேன் 1 செயின் பின்னி ஒரு ஒன்றை விட்டு அடுத்ததுக்குள்ள 1 ஹாஃப் டவ் க்ரோஸை வளமையாக பின்னுற மாதிரி பின்னணும் அடுத்ததுக்கு 1 ஹாஃப் டவ் க்ரோஸை பின்னணும் இது வந்து ஒவ்வொரு 5வது வரியிலையும் வட்டினுக்குரிய ஒவ்வொரு 6வது வரியிலையும் வருதுங்க 1 2 3 4 5 6வது ஒவ்வொரு 6வது வரியிலையும் வட்டினுக்குரிய ஓட்டை இப்படி பின்னி ஆகணும் அதே நேருக்கு நீங்கள் பின்னணும் ஒவ்வொரு 6வது வரியிலையும் இப்போ வந்து நான் ஒவ்வொரு 5வது வரியிலே 5 வரி ஒரே கலரில் பின்னுறேன் அதே மாதிரி அடுத்த வரி வந்து நான் வளமை மாதிரி மற்ற கலர் மாற்ற போகிறேன் இப்படி எடுத்து பின்னி 1 செயின் பின்னிட்டு
கொண்டு சுட்டு நூல் விட்டு வெட்டுறேன். இப்போ வந்து 16வது வரி பின்னிட்டேன். 17வது வரி வந்து 1 செயின், எல்லாத்துக்கும் 1 டபுள் குரோஸே 1 ஹாஃப் டபுள் குரோஸே வரும். அதாவது 55 ஹாஃப் டபுள் குரோஸே பின்னணும். இப்போ வந்து 17வது வரி பின்னிட்டேன். 1 செயின், எல்லாத்துக்குள்ளேயும் 1 ஹாஃப் டபுள் குரோஸே, டோட்டலாக 55 ஹாஃப் டபுள் குரோஸே இருக்குது. இப்போ இது வந்து 17வது வரி. 21வது வரிக்கான இப்படி பின்னணும். 22வது வரி வந்து வளமை மாதிரி 1 செயின், 52 ஹாஃப் டபுள் குரோஸே, 52 ஹாஃப் டபுள் குரோஸே பின்னிட்டு 22வது வரியில் 1 செயின், ஒரு இடைவெளி விட்டு பிறகு 1 ஹாஃப் டபுள் குரோஸே 1 ஹாஃப் டபுள் குரோஸே பின்னணும். பிறகு 23லேருந்து 25 வரிக்கான எல்லாத்துக்கும் 1 ஹாஃப் டபுள் குரோஸே பின்னணும். டோட்டலாக 55 ஹாஃப் டபுள் குரோஸே வரும் ஒவ்வொரு வரியிலையும். பின்னிட்டு காட்டும். இப்போ வந்து இது வந்து 22வது வரி பின்னி கொண்டிருக்கேன். 22வது வரி வந்து 52 ஹாஃப் டபுள் குரோஸை பின்னிட்டு 1 செயின் பின்னி ஒரு இடைவெளி விட்டு 1 ஹாஃப் டபுள் குரோஸே பக்கத்து இதுக்குள்ள 1 ஹாஃப் டபுள் குரோஸே பின்னிட்டு 1 செயின் பின்னி வழக்கம் போல் எல்லாத்துக்குள்ளேயும் 1 ஹாஃப் டபுள் குரோஸே பின்னணும். இப்போ 22வதுக்குள்ளே வட்டினுக்குரிய இது வந்தது. இப்போ 23வது 1 செயின் பின்னி எல்லாத்துக்கும் 1 ஹாஃப் டபுள் குரோஸே பின்னணும். இப்போ 23, 24, 25 வரிக்கான பின்ன போகிறேன். 25 வரிக்கான பின்னணும் நார்மலாக. இப்போ வந்து 21, 22, 23வது வரி பின்னுறேன். இப்போ வந்து நான் 25 வரி பின்னி முடிச்சிட்டேன். இப்போ இந்த சைட் விளிம்பு இந்த பக்கம் பின்ன போகிறேன். அதுக்கு வந்து இந்த பக்கம் டோட்டலாக 25 வரி பின்னிட்டேன். 5, 10, 15, 20, 25 வரி. ஒவ்வொரு 6வது வரியிலேயும் தான் வட்டினுக்குரிய ஓட்டை வருது. இப்போ இந்த சைட் பின்ன 1 செயின் பின்னிட்டு இப்படி திருப்பிட்டு 1 ஹாஃப் டபுள் குரோஸே பின்ன போகிறேன். இப்போ சாரி வீடியோ கங்கால போச்சு. இப்போ இந்த சைட் பின்ன போகிறேன். அதே மாதிரி இந்த பக்கம் சைட்டும் பின்னணும். அதுக்கு 1 செயின் பின்னிட்டேன். இப்போ இதுக்குள்ள 1 ஹாஃப் டபுள் குரோஸே, அதே மாதிரி இந்த சைட் ஃபுல்லாக 1 ஹாஃப் டபுள் குரோஸே பின்னணும். இப்படி 1 ஹாஃப் டபுள் குரோஸே பின்னணும். இப்படி ஃபுல்லாக பின்னிட்டு இந்த சைட் ஃபுல்லாக அதே மாதிரி இங்காலையும் கொடுத்து 1 செயின் பின்னி இந்த சைட் ஃபுல்லாக 1 ஹாஃப் டபுள் குரோஸே பின்னணும். பின்னிட்டு காட்டுறேன். இதே மாதிரி இந்த பக்கம் பின்னணும். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பின்னி முடிச்சாச்சு. இதுக்கு பட்டினும் வச்சு கையும் பின்னலாம். இதுக்கு கொலர் வேணுமெண்டா கொலரும் வைக்கலாம். மற்ற தொப்பி மாதிரி பின்னிடம் தொப்பி மாதிரியும் பின்னலாம். உங்களுக்கு எது விருப்பமோ அப்படி செய்யலாம்.
இப்போ கை என்னென்று பின்னுறேன்னு பார்ப்போம். பார்ட் 2ல் நான் வந்து என்னென்று கை பின்னுறேன்றதை போடுறேன். பாய் பாய்.